எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மவுண்ட் ரோடில் இருக்க கேசினோ சினிமாஸ் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது டிக்கெட் நியூ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபுட் கோர்ட் தான் நமக்கு கண்டு தெரியும். ஃபுட் கோர்ட்டையும் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குற ரெஸ்ட் ரூம் வந்து பால்கனியோட ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமையும் நீட் அண்ட் க்ளீனாக ரெனோவேட் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ முதல்ல பால்கனியை பற்றி பார்ப்போம். இந்த தேட்டரோட பால்கனி தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பால்கனியில் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பால்கனி கப்புள் லான்ச், இன்னொன்று பால்கனி எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது டபுள் இலேருந்து டபுள் ஜே வரைக்கும் இருக்கிற ரோவை பால்கனி எக்ஸ்ட்ரீம்னு பிரிக்கிறாங்க. இந்த பால்கனி எக்ஸ்ட்ரீமில் ஒரே நேரத்தில் 146 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த பால்கனி எக்ஸ்ட்ரீமுக்கு 160 ரூபா டிக்கெட் பைசா இப்போதைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. டபுள் ஏலேருந்து டபுள் டிடி வரைக்கும் இருக்கிற ரோஸை இவங்க பால்கனி லான்ச்சர்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு கப்புள் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ரோவுக்கு எல்லாமே இந்த கப்புள் சீட்ஸில் ஒரே நேரத்தில் 90 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க 175 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ணி என்டர் பண்ண உடனே கேசினோட லோகோ வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே ஒரு விஷயம் கண்டுக்கப்பட்டது. ஆல்ரெடி அந்த டோர்லேருந்து வர வெளிச்சம் ஸ்க்ரீனை டிஸ்டர்ப் பண்ணோம். இப்போ அது பண்ணாமல் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு வுட்டு மாதிரி போட்டு அந்த டோரை மறைச்சிருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதனால் ஸ்க்ரீனில் லைட்டு விழாது. பால்கனி மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது எலைட், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ரோ பட்ஜெட்னு. எலைட்டுக்கு 119 ரூபாவும் பட்ஜெட்டுக்கு 54 ரூபாவும் டிக்கெட் பைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எலைட் அண்ட் பட்ஜெட் 2 கிளாஸையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் 408 பேர் ஒரே ஷோவில் இங்கே உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த பால்கனி லான்ச்சர், பால்கனி எக்ஸ்ட்ரீம், எலைட், அதுக்கப்புறம் பட்ஜெட் இந்த 4 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் 644 பேர் ஒரே ஷோவில் இங்கே உட்காந்து படம் பார்க்கலாம். ஆடியோ பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சிஸ்டம் இருந்தது. இப்போது டால்பி அட்மாஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் 34 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே லேப் ஜின்ற ஒரு டால்பி சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் எல்லாமே அவ்வளோ துல்லியமாகவும் பேஸோட பஞ்சிங்க ப்ராப்பர் ப்ரீமியமாகவுமே இருந்தது. ஈவன் பால்கனியில் கூட அந்த பேஸோட பஞ்ச் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது. முக்கியமாக ஷீட்டை வந்து அப்படி ஷேக்கிங் பண்ணிச்சு. சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் டாப் நாச்சாகவே இருக்குது. இப்போதைக்கு ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் கேலலைட்டோட மிராஜ் XDL 2.3 கெயின் கொண்ட சில்வர் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டியோட பிரைட்னஸ் அதிகமாகவும் முக்கியமாக இம்மர்சிவான 3D எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குன்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் பால்கனிலேருந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீல்டே சொல்ல முடியும். இதே மாதிரியே இன்னொரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டான இங்கே செலிப்ரேஷன் லைட்டையும் போட்டிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த சாங்ஸ், அதாவது பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரியே லைட்டும் இங்கே சிங்க் ஆகுது. அது பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாகவே இருந்தது. நல்லாவும் இருக்குது. ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் கூட இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஓவராலாக இந்த கேசினோ சினிமாஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான தேட்டர்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அதை விட பர்ஃபெக்டான பால்கனியோ எக்ஸ்பீரியன்ஸ் தர ஒரு பர்ஃபெக்டான தேட்டர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், சுற்றி இருக்கிற மவுண்ட் ரோடில் நிறைய தேட்டர் மூடப்பட்டு வருது. ஆனால் இந்த கேசினோ குரூப் ஆடியன்ஸுக்கு ஒரு லேட்டஸ்ட்டான டெக்னாலஜியோட நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு புது அப்கிரேட்களை செஞ்சுட்டு வராங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். நீங்கள் இந்த கேசினோ தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டால்பி அட்மாஸ் டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary again? Engines are up and burning. Temporary.
there's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound?